அவங்க பணத்த திருடிட்டு போட்டும். நம்ம ஃப்ராட் மேல ஃபோக்கஸ் பண்ணுவோம். ஸோ ஃப்ராட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்வியஸ்லி ஸ்டாக் மார்க்கெட்ல தான். ஏன்னா நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி தான் பேசுவோம். நம்ம சேனலே ஸ்டாக் மார்க்கெட்ட பத்தி தான். ஸோ வாங்க டாபிக் உள்ள போவோம். ஸோ ஃப்ராட் நடத்துனது யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் ஸ்ட்ரீட் கேபிட்டல். கண்டிப்பா பேர கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. ஸோ வாங்க ஜேன் ஸ்ட்ரீட் கேபிட்டலோட இன்ட்ரோடக்ஷன பார்த்துக்குருவோம். ஸோ இது என்ன கம்பெனி அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிரைவேட் கம்பெனி. ஷேர் மார்க்கெட்ல லிஸ்ட்டே கிடையாது. ஸோ என்ன இண்டஸ்ட்ரியில வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபைனான்சியல் சர்வீசஸ். ஸோ ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யுஎஸ் கம்பெனி. ஸோ இது யுஎஸ் கம்பெனி ப்ராடக்ட். அதாவது என்ன பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹை ஃப்ரீக்வன்சி ட்ரேடிங் மார்க்கெட் மேக்கர். அதாவது ட்ரேடிங் பண்றாங்க அவங்க. அதாவது ஷேர் மார்க்கெட்ல வந்து ட்ரேட் பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃப்ராட் நடந்திருக்கு. யார் கண்டுபிடிச்சா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, செபி. ஸோ செபி யாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த இந்த வீடியோ பார்த்திருந்தீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். சேனல்ல அப்லோட் ஆயிருக்கு இந்த வீடியோ. வாட் இஸ் ஷேர் மார்க்கெட் அப்படிங்கிறது நல்லா டீட்டெயிலான வீடியோ. ஷேர் மார்க்கெட் சின்னதுலேருந்து பேசிக்லேருந்து கொஞ்சம் ஹை லெவல் முடிய ஓரளவுக்கு நல்லா உங்களுக்கு புரியிற மாரி இருக்கும். நல்லா நல்லா உங்களுக்கு புரியும். ஸோ இந்த வீடியோல வந்து ஷார்ட்டா செபி அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவங்க எக்ஸ்சேஞ்சு, புரோக்கரு, மியூச்சுவல் ஃபண்டு, இன்வெஸ்டரு, ப்ரொமோட்டரு எல்லாத்தையும் அவங்க இவங்க தான் பார்ப்பாங்க. பார்ப்பாங்கன்னா, ஏதாவது தப்பு பண்றாங்களா இல்லையா? எப்படி ஒர்க் ஆகுது? எதுவும் ஃப்ராட் பண்ணலையே, ஸ்கேம் பண்ணலையே இதெல்லாம் அவங்க நோட்டீஸ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஏதாவது அவங்களுக்கு கண்ணுக்கு தெரிஞ்சுச்சுன்னா, அவங்கள பேன் பண்ணி விட்டுருவாங்க. இப்ப நடந்த ஃப்ராட்ல என்ன நடந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க வந்து எஃப்ஐஐனா ஃபாரின் இன்ஸ்டிடியூஷனல் இன்வெஸ்டர். யாரு? இவங்க ஜேன் ஸ்ட்ரீட் கேபிட்டல் அப்படிங்கிறவங்க. இவங்க எஃப்ஐஐ. ஃபாரின் இன்ஸ்டிடியூட் இன்வெஸ்ட்மென்ட். இவங்க என்ன செஞ்சாங்கன்னா, ஃபாரின் இருக்கிற மணி தான். ஏன்னா அவங்க யுஎஸ் கம்பெனி. யுஎஸ் கம்பெனி வந்து இந்தியால வந்து இன்வெஸ்ட் பண்ணி அவங்க வந்து ப்ராஃபிட் எடுத்துட்டு போறாங்க. ஸோ அவங்க ஃபாரின் கம்பெனி அப்படிங்கிறனால, செபி வந்து இவங்களையும் நோட்டீஸ் பண்ணிட்டு தான் இருக்கு. ஸோ இந்த நோட்டீஸ் பண்ணதுல தான் இந்த ஃப்ராட் வந்து செபி வந்து கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ என்ன கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அக்கார்டிங் டூ செபி என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் ஸ்ட்ரீட் வந்து ட்ரேடிங் ஆக்டிவிட்டில வந்து இன்வால்வ் ஆயிருக்கு. எப்ப இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜனவரி 2023 இருந்து மார்ச் 2025 முடிய. அதாவது அவங்க கிட்டத்தட்ட 2 வருஷம் 3 மாசம். அதாவது 2 இயர்ஸ் 3 மந்த்ஸ் முடிய இவங்க வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்காங்க. இவங்களோட ஆக்டிவிட்டி எப்படி இருக்கு அப்படின்ட்டு. ஸோ அந்த ஆக்டிவிட்டி வழியா இவங்க என்ன நோட்டீஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்ல 36,671 கோடி வந்து இவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ 36,671 கோடியும் அவங்க ஃப்ராட் பண்ணி தான் ஏர்ன் பண்ணாங்களா? இல்ல. 4,843 கோடி வந்து அவங்க ஃப்ராட் பண்ணி வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க. அன்லாஃபுல் கெயின் வழியா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எது வழியா ஏர்ன் பண்ணியிருக்காங்க? ஆப்ஷன் ட்ரேடிங். ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ட்ரேடிங்கிறது 2 வகையா இருக்கும். ஃபியூச்சர் ஒண்ணு, ஆப்ஷன் ஒண்ணு. ஸோ இவங்க வந்து என்ன செஞ்சிருக்காங்கன்னா, ஆப்ஷன் வழியா ஏர்ன் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ங்கிறது எப்படி வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட்டு வந்து ஆப்ஷன்ங்கிறது 2 வகையா வரும். அதாவது ஃபர்ஸ்ட்டு கால்ன்னு வரும். கால் அப்புறம் புட் அப்படின்னு வரும். ஸோ கால், புட் அப்படின்னு 2 வகையா வரும். கால் அப்படி என்னன்னா, ஃபர்ஸ்ட் ஆப்ஷனும், ஃபியூச்சரும் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷனும் ஃபியூச்சர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது ஒரு மாரி பெட் கட்டுறது. பெட்டிங்ன்னு வச்சுக்கலாம். பெட்டிங்னா என்ன பெட்டிங்னா, இப்போ வந்து ஒரு ஸ்டாக் இருக்கு. அந்த ஸ்டாக் வந்து நான் வந்து பெட் பண்றேன். இது கண்டிப்பா மேல ஏறும் அப்படின்னு. எவ்வளோக்கு பெட் கட்டுறேன்? ரூ. 1000 நான் கட்டுறேன். கண்டிப்பா மேல ஏறும் அப்படின்ட்டு. ஸோ இன்னொருத்தன் என்ன செய்வான்? ரூ. 1000 கட்டுவான். ஆனா அவன் என்ன சொல்லுவான்? இல்ல இந்த ஸ்டாக் கீழ இறங்கும் அப்படின்ட்டு. ஸோ 2 பேரும் மாத்துக்கட்டுல அவங்க பெட் கட்டுறாங்க. ஸோ மேல ஏறிருச்சு. மேல ஏறிருச்சுன்னா இவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். இந்த ப்ராஃபிட் எங்கேருந்து கிடைக்கும்? இவன்ட்ட இருந்து கிடைக்கும். ஏன்? ஏன்னா இவன் வந்து கீழ போகும் அப்படின்னு பெட் கட்டுனா, இவன் மேல போகும்னு பெட் கட்டியிருக்கான். ஸோ இவனோட காசு இவன்ட்ட இருந்து வந்துரும். இவனுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ பெட்டிங் அப்படிங்கிறது தான் ட்ரேடிங்கு. ஸோ இந்த ட்ரேடிங்கில வந்து 2 வகையா இருக்கும். ஃபியூச்சர் ஒண்ணு, ஆப்ஷன் ஒண்ணு. ஸோ இவங்க வந்து ஆப்ஷன் ட்ரேடிங் வழியா அவங்க வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்க இல்லீகலா. ஸோ டீட்டெயிலா உங்களுக்கு வீடியோ வந்து கண்டிப்பா வரும். ரெடி பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன் நானு. கூடிய சீக்கிரத்தில ஒரு 2 டேஸ்க்குள்ள கண்டிப்பா அந்த ட்ரேடிங் பத்தி ஃபியூச்சர் ட்ரேடிங்னா என்ன? ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன? 2 டேஸ்க்குள்ள கண்டிப்பா வீடியோ வந்துரும். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா, டாபிக் உள்ள வருவோம். ஸோ இன்ட்ரிம் ஆர்டர் வந்து இப்போ ரைஸ் பண்ணியிருக்காங்க. இன்ட்ரிம் ஆர்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஜேன் ஸ்ட்ரீட் வந்து ஏற்கனவே அக்யூஸ் பண்ணியிருக்காங்க. மேனிபுலேட்டிங் இண்டெக்ஸ் லெவல். இண்டெக்ஸ் லெவல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில தான் அவங்க வந்து ட்ரேட் பண்ணியிருக்காங்க.
நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா நிஃப்டி வந்து நிஃப்டி 50ங்கிறது தான் இந்தியாவோட டாப் 50 கம்பெனி. பேங்க் நிஃப்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவோட டாப் பேங்கிங் கம்பெனி மட்டும் அதில் இருக்கும் பேங்க் நிஃப்டி. இது ரொம்ப ஃபேமஸானது, தெரிஞ்சவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ தெரியாதவங்களுக்கு அப்படின்னா பேங்க் நிஃப்டி அப்படின்னு என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் நிஃப்டிங்கிற இண்டெக்ஸில் டாப் பேங்க் கம்பெனிஸ் மட்டும்தான் இருக்கும். அதாவது இந்த ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு, ஐசிஐசிஐ பேங்க்கு, அப்புறம் ஆக்சிஸ் பேங்க்கு, இண்டஸ்இண்ட் பேங்க்கு, இந்த மாதிரி கொஞ்சம் பெரிய பெரிய பேங்க் மட்டும்தான் இருக்கும். ஸோ இதில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதில் இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் விஷயம் என்னென்னு நோட்டீஸ் பண்ணணும்னா நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி இருக்குது பார்த்தீங்களா. நிஃப்டி அண்டு பேங்க் நிஃப்டி வந்து மெயினாக நிஃப்டியை பார்த்துக்கோங்க. நிஃப்டியை அதாவது நிஃப்டி வந்து மெயினாக மூணு ஸ்டாக் மேலே தான் ஏறும். 3 ஸ்டாக் மேலேனா 3 ஸ்டாக் தான் நிஃப்டி 50யவே கண்ட்ரோல் பண்ணும். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 2 ஸ்டாக் கண்ட்ரோல் பண்ணும். அதாவது ஹெச்டிஎஃப்சி பேங்க்கு அப்புறம் ஐசிஐசிஐ பேங்க்கு, இந்த 2 ஸ்டாக் வந்து பேங்க் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணும். அதே இது நிஃப்டி 50யை கண்ட்ரோல் பண்ணது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டாக் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கோங்க, ரிலையன்ஸ். ஸோ இந்த 3 கம்பெனி இருக்குது பார்த்தீங்களா, இந்த 3 கம்பெனியும் நிஃப்டி 50 கண்ட்ரோல் பண்ணும். இந்த 2 பேங்க் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 2 பேங்க் வந்து பேங்க் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணும். நீங்கள் இந்த 2 ஸ்டாக்கை மட்டும் வாங்கினீங்கன்னா, நீங்கள் வாங்கினீங்களா இல்லை, ரொம்ப இந்த ஜெயின் ஸ்ட்ரீட் மாதிரி ஆளுங்க வாங்கினாங்கன்னா அவங்க என்ன செய்வாங்கன்னா ஹெவியாக வாங்குவாங்க, ஹெவி ஷேராக வாங்குவாங்க. ரொம்ப ஷேர் வாங்கும்போது அந்த ஸ்டாக் மேலே ஏறும். ஏன் ஏறும்னா டிமாண்டு வந்து அவங்க க்ரியேட் பண்ணுறாங்க. அவங்களுக்கு ஸ்டாக் அதிகமாக வேணுங்கிறதுனால டிமாண்ட் அதிகமாகுது, அதனால ஷேர் ப்ரைஸும் அதிகமாகுது. ஸோ ஷேர் ப்ரைஸ் அதிகமானால் பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸ் ஏறும். ஏன்னா ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ தான் பேங்க் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுது. அதே இது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ரிலையன்ஸ் இது 3ஐயும் நிஃப்டி கண்ட்ரோல் பண்ணுது. அதாவது இவங்க 3 பேர் தான் நிஃப்டியை கண்ட்ரோல் பண்ணுறாங்க. ஸோ இது ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ ஷேர் வந்து ரைஸ் ஆச்சுன்னா பேங்க் நிஃப்டியும் ஏறும். ஸோ இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா காலையில் 9:15 to 11:47 AM, அதாவது மார்னிங் செஷனில் என்ன பண்ணுவாங்கன்னா அக்ரெசிவ்லி லார்ஜ் குவான்டிட்டி வாங்குவாங்க பேங்க் நிஃப்டிலனா ஸ்டாக்ஸும் ஃப்யூச்சர்லேயும் வாங்குவாங்க. அதாவது ஸ்டாக்ஸ்னா எது வாங்கினா பேங்க் நிஃப்டி ஏறும், ஹெச்டிஎஃப்சி ஐசிஐசிஐ பேங்க்கும் ஹெச்டிஎஃப்சி பேங்க்கோட ஷேர் வந்து ஹெவியாக வாங்கி என்ன செய்வாங்கன்னா பேங்க் நிஃப்டியோட இண்டெக்ஸை வந்து புஷ் பண்ணிடுவாங்க, மேலே ஏற்றிடுவாங்க. அதாவது ஹையாக ஏறிடும். ஸோ ஹையாக ஏறுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மார்னிங்கில் வந்து ஹையாக ஏறுது பேங்க் நிஃப்டி இண்டெக்ஸ் ஹையாக ஏறுதுன்னா மேக்ஸிமம் ரீட்டைல் ட்ரேடர்ஸ் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஒரு ஸ்டாக்கு மேலே ஏறினாலே என்ன செய்வாங்க, மேலே ஏறிடுச்சு நம்ம வாங்கினா நம்மளுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும், மேலே ஏறிடணும் அப்படின்ட்டு. ஸோ அவங்க வாங்குவாங்களா, வாங்குவாங்க. இவங்க என்ன செய்வாங்கன்னா இங்கேருந்து வாங்கி இங்கே புஷ் பண்ணிடுறாங்க. இங்கே முடிய புஷ் பண்ணி ரீட்டைல் ட்ரேடர் இங்கே வாங்க வச்சிடுறாங்க. இங்கே வாங்க வச்சுட்டு அவங்க என்ன செய்கிறாங்கன்னா புட்கால், அதாவது பையிங் புட்டுன்னா என்னதுன்னா அதை முன்னாடி உங்களுக்கு சொன்னேன்ல காலு புட்டு அப்படின்ட்டு இந்த ஆப்ஷன் ட்ரேடிங்கில். ஸோ உங்களுக்கு தெளிவாக புரியலைன்னா கண்டிப்பாக அந்த 2 நாளுக்குள்ள வீடியோ கண்டிப்பாக வந்துடும், அதை தெளிவாக பாருங்கள். இந்த புட்டுன்னா என்ன, கால் என்ன, இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்னா என்ன அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக புரியும். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு என்ன ஞாபகம், நீங்கள் புட்டு வாங்கினா உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். அதே இது கால் செல் பண்ணால் உங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ இவங்க என்ன செய்வாங்கன்னா பேங்க் நிஃப்டியை வந்து ஷேர் வழியாக இல்லை டிவி ஃபியூச்சர் வழியாக பை பண்ணி மேலே புஷ் பண்ணிடுவாங்க இண்டெக்ஸை, அதாவது மேலே ஏற்றிட்டாங்க. அடுத்து அவங்க என்ன செய்வாங்கன்னா கீழே இறங்கும் அப்படின்னு பெட் பண்ணிடுறாங்க. எதை வச்சு, ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கீழே இறங்கினா அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ அவங்க என்ன செஞ்சாங்கன்னா முன்னாடியே இங்கே மேலே ஏறிடுச்சு, இங்கே அவங்களுக்கு லாஸ் ஆகுது, பட் அவங்க ஏற்கனவே என்ன செஞ்சுருக்காங்கன்னா கீழே இறங்கும் அப்படின்னு எனக்கு தெரியும், அதனால் நான் கீழே இறங்குறதில்ல, அதாவது மார்க்கெட் கீழே வரும் அப்படிங்கிறத நான் பெட் கட்டுறேன் அப்படின்னு அவங்க பெட் கட்டிட்டாங்க காலையில். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னா மேலே ஏற்றிட்டாங்க, அவங்க தான் மேலே ஏற்றிருக்காங்க, ஆனால் கீழே இறங்கும் அப்படின்னு அவங்க பெட் கட்டியிருக்காங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா மதியானம் என்ன செய்கிறாங்கன்னா ஹெவியாக விற்றுடுறாங்க, வாங்கினதை வந்து விற்றுட்டாங்க. ஸோ அவங்களுக்கு முன்னாடி என்ன செஞ்சுருக்காங்க ஆப்ஷன் ட்ரேடிங்கில் கீழே இறங்கணும் அப்படின்னு பெட் கட்டியிருக்காங்க. ஸோ அந்த பெட் கட்டினதில் அவங்களுக்கு ப்ராஃபிட் கிடச்சிருச்சு, ஏன்னா அது கீழே இறங்கிருச்சு, அவங்க விற்றனால அவங்க பெட் கட்டினது பாசிட்டிவ் ஆயிடுச்சு, ப்ராஃபிட் கிடச்சிருச்சு. ஸோ ஜனவரி 17, 2024 அன்னைக்கு மட்டும் அவங்க ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா 735 கோடி ஒரு நாளில் இந்த ஆப்ஷன் ட்ரேடிங் வச்சு. ஸோ இந்த
மொத்தம் இந்த 2 வருஷம் 3 மாசத்துல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இண்டெக்ஸ் ஆப்ஷன் ட்ரேடிங்கில மட்டும் 44,358 கோடி வந்து ப்ராஃபிட் பண்ணியிருக்காங்க. ஸோ நான் என்ன சொன்னேன்? ஸ்டாக்க வந்து புஷ் பண்ணுவாங்க மேல. ஆனா, ஆப்ஷன் ட்ரேடிங்கில வந்து என்ன செய்வாங்கன்னா, கீழ இறங்கும். ஷேர் வந்து கீழ இறங்கும். இண்டெக்ஸ் வந்து கீழ இறங்கும் அப்படின்னு அவங்க பெட் கட்டியிருக்காங்க. அவங்க தான் மேல ஏத்துறாங்க. ஆனா பெட் கட்டியிருக்காங்க. ஸோ, அவங்க காசு சம்பாரிச்சது யாரு? யார்ட்ட இருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்ட்ட தான். ரீட்டெயில் ட்ரேடர்ஸ்ட்ட தான் அவங்க காசு சம்பாரிச்சிருக்காங்க. எப்படி? இங்க வந்து மேல புஷ் பண்ணியிருக்காங்களா? மேல புஷ் பண்ணி கீழ வந்து இறங்கும் அப்படின்னு பெட் கட்டியிருக்காங்க. ஸோ, இங்க நெறையா பேர் என்ன செய்வாங்கன்னா, ஸோ மார்க்கெட் மேல ஏறியிருக்கு. அப்ப நம்ம இங்கனக்குள்ள வாங்குவோம். இதுக்கடுத்து மேல ஏற தான் செய்யும் அப்படின்னு கெஸ்ஸிங்ல அவங்க வாங்குவாங்க. ஆனா இவங்க என்ன செஞ்சிருக்காங்க, அப்படியே சாயங்காலமேவும் கீழ புஷ் பண்ணிருவாங்க. கீழ புஷ் பண்ணிட்டாங்கன்னா, மார்க்கெட் கீழ இறங்கிரும். அவங்க ஏற்கனவே மார்க்கெட் கீழ இறங்கும்னு தான் பெட் கட்டியிருக்காங்க. அதனால அவங்களுக்கு அந்த பக்கம் ப்ராஃபிட் கிடைச்சிருச்சு. ஸோ, அதனால இப்ப என்ன செஞ்சிருக்காங்கன்னா, செபி வந்து ஆர்டர் போட்டிருக்காங்க. ஃப்ரைடே வந்து ஜெயின் ஸ்ட்ரீட்டும், அப்புறம் அவங்களுக்கு கீழ வேலை செய்ற 4 கம்பெனி ஜேஎஸ்ஐ இன்வெஸ்ட்மென்ட் பிரைவேட் லிமிடெட், ஜேஎஸ்ஐ 2 இன்வெஸ்ட்மென்ட் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் ஜெயின் ஸ்ட்ரீட் சிங்கப்பூர் பிரைவேட் லிமிடெட், அப்புறம் ஜெயின் ஸ்ட்ரீட் ஏசியா ட்ரேடிங் லிமிடெட் இவங்க எல்லாத்தையும் பேன் பண்ணிட்டாங்க. எங்கேருந்து பேன் பண்ணியிருக்காங்கன்னா, ஃப்ரம் பையிங், செல்லிங் ஆர் டீலிங் இன் இந்தியன் செக்யூரிட்டிஸ். இந்தியன் ஷேர் மார்க்கெட்டில் அவங்களால எதுவும் வாங்க முடியாது, விற்க முடியாது, எதுவும் டீல் பண்ண முடியாது. அப்புறம் அவங்களால இந்தியாவில் பேங்க் அக்கௌண்ட் வச்சுருப்பாங்க. எல்லா எஃப்ஐஐக்கும் பேங்க் அக்கௌண்ட் கண்டிப்பாக இருக்கணும். ஸோ அவங்க பேங்க்கையும் ஃப்ரீஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன புரிஞ்சு, அதாவது நம்மளுக்கு என்ன லேர்னிங் பாயிண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளே நீங்கள் போகாதீங்க. இதுதான் லேர்னிங் பாயிண்ட்டே. ஆப்ஷன் ட்ரேடிங் இல்லை, ஃபியூச்சர் ட்ரேடிங்னாலும் ஆப்ஷன் ட்ரேடிங்குள்ளேயே நம்ம போகக்கூடாது. நம்ம வேலை என்ன? நம்மளுக்கு வேணும் ப்ராஃபிட். ப்ராஃபிட் வந்து ட்ரேடிங் வழியாக கிடைக்கவே கிடைக்காது, கண்டிப்பாக கிடைக்காது. ட்ரேடிங் வழியாக ப்ராஃபிட் வந்து என்றைக்குமே கிடைக்காது. நானே ட்ரேடிங் பண்ணியிருக்கேன். நான் ஸ்டார்டிங்கில் வந்ததே ட்ரேடிங் வழியாக தான் வந்திருக்கேன் ஷேர் மார்க்கெட்டுக்குள்ளே. பட் எனக்கு லாஸ் தான் ஆயிருக்கு. ஆனால் ஷேர் வாங்கி விற்றதில் எனக்கு ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. நல்ல ப்ராஃபிட் கிடச்சிருக்கு. ட்ரேடிங்கில் லாஸ் ஆகிருக்கு. ஸோ லேர்னிங் பாயிண்ட் என்னென்னா, ட்ரேடிங்குள்ளே வரக்கூடாது. இதுதான் முக்கியமான பாயிண்ட்டு. ஏன்னா ப்ராஃபிட் கிடைக்காது நம்மளுக்கும் கிடைக்காது, உங்களுக்கும் கிடைக்காது. கிடைக்கிறதுனா இந்த ஜேஎன் கேபிட்டல் மாதிரி கம்பெனிக்கு மட்டும்தான் கிடைக்கும். ஏன்னா அவங்க ஹையாக புஷ் பண்ணுவாங்க. அப்புறம் ஏற்கனவே பெட் கட்டி வச்சுருப்பாங்க, கீழே இறங்கும் அப்படின்னு. அவங்க ப்ராஃபிட் எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அது எங்கே? வெளிநாட்டுக்கு. ஒன்றும் செய்ய முடியாது நம்மளால். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவில். அடுத்த வீடியோவில் பார்ப்போம். நான் தான் ஸ்டாக்கர். குட் பை. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். மற்றபடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. குட் பை.